காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு திருச்சி வேலுச்சாமி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் வழக்கறிஞர் திரு ராமசாமி மெய்யப்பன். திரு ஸ்ரீதர், உங்கள்கிட்ட தொடங்குறேன். இந்த பயணம் அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? கன்னியாகுமரியில் 2 நாட்கள் இரவு பகலாக இருப்பது அப்படிங்கிறது முழுக்க 57 தொகுதிகள் நடக்கக்கூடிய தேர்தலை மையமாக வைத்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் வராரு அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. அது காங்கிரஸ் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்குன்றதில் இந்த ஒரு அவங்க காவல்துறையில் நான் புகார் கொடுக்க போகிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், அப்படிலாம் தெரியுது. பேசாமத்துக்கும் புகார் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். பேசாமல் 2 நாள் அமைதியாக மௌனமாக அவர் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தில் கடந்த 2-3 மாதமாக ஈடுபட்டு நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் ரேலியில் கலந்து கொண்டு மக்களை நேரடியாக சந்தித்த பிறகு ஒரு அமைதியை தேடி அவருடைய நம்ம பாரத நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம், நம்ம உள் மனதில் நமக்குள்ளார உன்னை உள்ளே தேடுவது என்பது போல் ஒரு தியானம், இந்த யோகா தியானம் இப்படியெல்லாம் சொன்னாலே அந்த வார்த்தை ஏனோ காங்கிரஸுக்கு நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம், அதனுடைய மூல்யம், அந்த பெருமைன்னு சொன்னாலே என்னமோ காங்கிரஸுக்கு அந்தளவுக்கு ஏன் கோபம் வருது அல்லது பயம் வருதுன்னு தெரியல. இதில் தேர்தல் விதிமுறை இருக்குது, கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, அதை மீறிட்டார். 2019 ஹிமாலயாஸில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி கேதார்நாத்தில் அங்கே போயிட்டு ஒரு 18 மணி நேரம் அவர் அந்த கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு குகை அதில் ஒரு ருத்ரா கேவ்ஸ்ன்னு சொல்லி அதில் தனிமையில் ஒரு 18 மணி நேரம் அவர் தவம் இருந்தார், மெடிடேஷன் பண்ணார். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு ஆரோக்கியம், இது ஹியூமன் மேன்கைண்ட் அனைவருக்குமான ஒரு வாழ்வில் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், ஒரு திருப்தி, அதுக்காக நான் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சேன், அதை என்னையே நானே தியானம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார். ஸோ இமயம் முதல் குமரி வரை நம்ம சொல்லுவோம் எல்லாத்துலேயும். அதனால் 2019 இமயத்தில் ஆரம்பித்தார், இப்போ 24 குமரிக்கு வராரு. குமரியில் விவேகானந்தருடைய ராக் பற்றி நமக்கு தெரியும். அவர் மறுத்தாங்க. விவேகானந்தர் கடலில் குதித்து போயிட்டு அங்கே 3 நாள் இரவு பகல் எந்த உணவு இல்லாமல் ஆண்டவனை நோக்கி அவர் தவம் செஞ்சார். பாரத மாதா குறித்து தான் அவன் தவம் செஞ்சதாக குறிப்பு இருக்குது, அவரே பதிவு செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு நாளில் அவருடைய கனவில், அவருடைய தியானத்தில் பாரத மாதா வந்தாங்க. கடைசியாக பாரத மாதா எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு பாரத மாதா போவதாக எனக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. ரைட். பாரத பிரதமருக்கு உள்ளுணர்வு, இந்த நாட்டை பற்றியும் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பற்றியும் நாம் பெரிய ஒரு கொரோனா போன்ற ஒரு தொற்றுலேருந்தெல்லாம் மீண்டிருக்கோம். வரக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஒரு அமைதியும் ஆன்மீகமும் ஒரு சந்தோஷமும் மக்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. நேரம் அப்படிங்கிறத கேள்விக்குள்ளாக்குறாங்க. எவ்வளவோ காலகட்டம் இருந்துச்சு, அப்பெல்லாம் அவரால் தியானம் மேற்கொள்ள முடியலையா கன்னியாகுமரியில், பாறையில் அப்படின்றது. நீங்களே சொன்ன மாதிரி கேதார்நாத்தில் பெரிய அளவுக்கு பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய இடம் இல்லை. கன்னியாகுமரி அப்படி இல்லை, விடுமுறை காலம். இப்போ நிறைய விடுமுறைக்காக செல்லக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 4 நாட்கள் அல்லது 3 நாட்கள் பிரதமருடைய வருகை அப்படின்னா பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டினுடைய இதெல்லாமே கேள்விக்குள்ளாக்குறாங்க. ஒரு சில நேரத்தில் நாம் இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருந்தார். ராமேஸ்வரம் வந்திருந்தார், திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் வந்திருந்தார், இப்படி நம்ம நிறைய பார்த்தோம். கோயிலுக்கு, கோதண்டராமர் கோயிலுக்கு போயிருந்தாரெல்லாம். ஸோ அப்போ கூட தான் அவர் போன நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம், அது வேற. 2 நாட்கள் முழுமையா அங்கேயே இரவு பகலா இருக்க போறாரு. இன்னும் சொல்ல போனா 3 நாள் கணக்குல வருது அப்படின்னா அந்த 3 நாட்கள் நாளைக்கு மாலையிலிருந்து 1ஆம் தேதி மதியம் வரைக்கும் இருக்க போறாரு. அதனால அவர் விவேகானந்தர் மெமோரியல் நிச்சயமா பொதுமக்களுக்கு வரக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட பாரத பாறை மட்டுமே இல்ல, கன்னியாகுமரிக்கு நீங்க சன்செட் பார்க்க வரதுலேருந்து அந்த சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு கோடை விடுமுறை காலம் முடிகிற காலம்ன்றதை எதிர்க்கட்சிகள் ஒரு நிச்சயமா பாதுகாப்புக்கு சிறிய கொஞ்சம் அசௌகரியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது நிச்சயமா ஏற்றுக்க முடியும். ஆனா பிரதமர் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக, அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை, அரசியல் ஒரு துளி அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவரை பொறுத்த வரையில அவருடைய பரப்புரையை, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை முழுமையாக முடித்தார். 2வது தேர்தல் நடத்துற இடத்தமோ அங்க விதிமுறை மீறல் இல்லையா, ஒரே ஒரு விழுக்காடு கூட விதிமுறை மீறல் இதுல இருக்கிறதான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா நடக்கக்கூட மாநிலங்கள்ல வெஸ்ட் பெங்கால்ல, உத்தரப்பிரதேசத்துல, சண்டிகர்ல, பஞ்சாப்ல, ஒடிசாவில், பீகார்ல, ஜார்க்கண்ட்ல எல்லாம் இந்த 57 இடத்துல நடக்குது. அந்த இடத்துல அவர் போய் எந்த பரப்புரையும் பண்ண போகல, எந்த பிரச்சாரம் பண்ணல. என்ன மேற்கோள் செல்வ பெருந்தகை, தமிழ்நாட்டில் 1 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் முடிஞ்சு போச்சு. இல்ல பாஜகவுக்கு ஆதரவாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக வாக்களிக்க தூண்டுகிற பரப்புரையாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா இது முழுக்க நேரலையா போகும். 30ஆம் தேதிக்கு பிறகு
நேரலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எப்படி கொடுக்கலாம்? அவர் தனிமையை விரும்பி அவருடைய ஆழ்மனதோடு அவர் பயிற்சி பண்ணுவதற்காக அவருடைய உள்வொலியை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு ஆன்ம பயணமாக தான் அவர் வராரு. இதுல பத்திரிகைக்காரங்களோ லைவ் போட வேண்டிய அவசியம் எல்லாம் அவர் கேட்கல, அவர் வர சொல்லல, எதுவும் இல்லை. அவரை பொறுத்த இது துளி கூட விதிமுறையில் இல்ல. ஏனென்றால் 2019 கூட அவர் போவதற்கு முன்னாடி அனுமதி வாங்கிட்டு தான் தேர்தல் ஆணையத்திட்ட போயிருக்காரு. தூர்தர்ஷன்ல நேரடி ஒளிபரப்போ அல்லது வேறு ஒளிபரப்புகளோ இருக்காதுங்கிறீங்க. அது பாருங்க, பத்திரிகைக்காரங்க மீடியாக்காரங்க நீங்க போனா போங்க, போகாத விட்டுருங்க. தனியார் கூட நான் விட்டுறேன். நான் தூர்தர்ஷனை பத்தி கேட்டாங்க. தூர்தர்ஷன் ஒரு பிரதம மந்திரியுடைய நிகழ்ச்சியை கவர் தூர்தர்ஷன் மத்திய அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி. ஆகையினால இதுல எந்த விளம்பரமோ இதுல எந்த தேர்தல் ஆதாயமோ எதுவுமே இல்ல. அமைதியான முறையில் ஒரு ஆன்ம பயணமாக அவர் இருக்க போறார். இரண்டாவது, இதுல எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் ஒரு துளி கூட வரல. ஏன்னு கேட்டா தேர்தல் அன்னைக்கு காலையில கூட நம்ம எல்லா விளம்பர செய்தித்தாளிலும் விளம்பரம் வரதை பார்க்கிறோம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வாக்கு கேட்டு விளம்பரம் வருது. ஆகல இதுல எங்க இதுல விதிமீறல் இருக்குன்னு எனக்கு தெரியல. விதிமீறல் இருந்தா நிச்சயமாக அவங்க 30ஆம் தேதி மாலைக்கு மேல எந்த பரப்புரையும் என்ன விதத்திலும் நடத்தக்கூடாதுங்கிறது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய. ஒரு 5 பேரா போக கூடாது, மைக் வச்சு பரப்புரை பண்ணக்கூடாது, சிம்பிள் அணிட்டு போக கூடாது. இந்த சிம்பிள் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ரைட். திரு வேலுச்சாமி, ஒரு ஆன்ம பயணத்திற்காக வரக்கூடிய தன்னுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது தன்னுடைய தேடலை நோக்கி ஆன்மீக தேடலுக்காக வரக்கூடிய ஒருத்தரை பார்த்து அச்சத்தில் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிறார் திரு ஸ்ரீதர். திரு வேலுச்சாமி, உங்களோட கருத்துக்காக தான் கேட்டிருந்தேன். எனக்கு அப்படியா? அதாவது அச்சம் பயம் இதெல்லாம் கிடையாது. அவருடைய அச்சம் தான் நீங்க உட்கார வச்சிருக்கு. ஓகே, வாங்க வாங்க சொல்லுங்க. என்னன்னு கேட்டா, ஒரு வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே இடத்தில் இருந்தால் சில மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நடைபயணத்தை தொடங்குகிறார். அந்த நடைபயணம் தொடங்குவதற்கு காரணம் நாடு முழுவதும் அமைதியின்மை இருக்கு, அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நடைபயணம், பாரத் ஜோடோ யாத்திரை, ஒற்றுமை பயணம். அவர் தொடங்கிய இடத்துல அமைதிக்காக, நாட்டில் அமைதி வேணும்னு அவர் தொடங்கினார் பாருங்க. பிரதமருக்கே அமைதி இல்லைன்னு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் தொடங்கிய இடத்துல இவருடைய முடிவு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். கூட அந்த இடத்தில் விவேகானந்தருடைய ஆன்மா இருப்பதாகவே நான் நம்புறேன். நாட்டு மக்களுடைய அமைதிக்காக இங்க வந்திருக்கிறார் பிரதமர் ஸ்ரீதர் சொல்றாரு. சிகாகோவில் பேசிய பேச்சுதான் உலகத்தில். ஆமா, அமைதிக்கு தான் வர்றாரு. வேற என்ன, அவருக்கு அமைதி தான். அவர் அமைதி இல்லாமல் ஆழ்கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த எப்படி இருப்பாங்களோ அது போல அலைவாய்ந்து இருக்காரு மனசு. அதனாலதான் எதையோ பேசுறாரு. அமைதியை தேடி அவர் வர்றாரு. அது வேற. தனிப்பட்ட நரேந்திர மோடி சாமியாரா இருக்கலாம், அது காவிச்சம் போடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் என்ன தியானம் வேணாலும் பண்ணலாம். இந்த நாட்டுடைய பிரதமர் 140 கோடி மக்களுடைய பிரதமர். அவர் நினைச்சபடி கோயிலுக்கு போறது மட்டுமே, தியானம் பண்றது மட்டுமே அவருடைய வேலை என்ன? நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். எலெக்ஷன் கோடுங்கிறது எல்லாத்துக்கும் தான் உண்டு, அவருக்கு மட்டுமே கிடையாது. அது அவருக்கு இருக்கத்தானே செய்யும். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இங்க நடக்கிற எல்லாமே இந்தியா முழுக்க பார்க்கத்தானே செய்வாங்க. கடைசி கட்ட தேர்தல் அங்கே நடப்பதற்கு முன்பாக இதுவும் அந்த பாதிப்பை உருவாக்கத்தானே செய்யும். அது அவருக்கு தெரியாதா? நான் திரும்பி கேட்கிறேன் டால்பின் சேதர, இதே தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே இல்லாத 2 சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்று, தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் 2000 ஆண்டு காலத்தில் நடக்காத ஒரு பெரிய புயல், கஜா புயல். அப்ப வந்தாரா பிரதமர்? இந்திய நாட்டுடைய வரலாற்றில் இல்ல, ஒரே நாள்ல 94 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது தூத்துக்குடியில, மக்கள் வெள்ளத்துல தவிச்சாங்க. அன்னைக்கு வந்தாரா? தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வந்தாரா? இன்னைக்கு வந்திருக்கிறது யாரை காப்பாற்ற வந்திருக்கிறாரு? அது வேற. ஆனா இப்பவாவது அந்த உலக மக்களை சகோதர சகோதரிகளா பார்க்கணுங்கிறது தான் விவேகானந்தர் உலகத்திற்கு சொன்ன வேண்டுகோள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மா இவர் அங்கே உட்கார்ந்த உடனே குறைஞ்சபட்சம் இவருடைய மனசுக்குள்ள பூந்தாவது இவருக்கு அந்த நல்ல சிந்தனையை உருவாக்கட்டும். உலக மக்களை சகோதர சகோதரிகளை பார்க்கிறது அப்புறம் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற மட்டுமாவது அவர்களை சகோதர சகோதரிகளை பாருன்னு அந்த விவேகானந்தருடைய ஆன்மாவாவது அதை அவருக்கு உணர்த்தட்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு. ஆனாலும் தேர்தல் 1ஆம் தேதியில அவர் பேச போறதுக்கு முன்பாக மௌனம் உங்களை ஏன் இவ்வளவு அச்சப்படுத்துது, ஏன் இவ்வளவு பதட்டப்படுத்துது? பேச வேணாம் சார், இது அச்சம் கிடையாது சார். அவருடைய அச்சம் தான் வந்து உட்கார்றாரு. அவருக்கு தான் அச்சம், எங்களுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்க ஆட்சிக்கு வர போறோம், எங்களுக்கு என்ன அச்சம்? அவருக்கு தான் அச்சம். நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டுடைய பிரதமர் தானே நீங்க. இவ்வளவு பெரிய தேர்தல் நடக்குது, தலைநகரத்தில் உட்கார்ந்து கண்காணிக்க வேண்டிய நீங்க எங்கேயோ ஆன்மீகத்தில் நான் தியானம் பண்றேன்னு சொல்லுவது
இது என்ன வேலை இது? கண்காணிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய வேலை சார். 264 நாள் அவர் பண்ணுங்க. தன்னுடைய பரப்புரை முடிக்கிறாரு, முடிச்சிட்டு தனி மனிதராக தன்னுடைய அப்ப லார்ட் தேர்தலுக்காக ஆர்டர் வருகிறார். கண்காணிக்கிறாரு. சட்ட ஒழுங்கு யாருக்கு காப்பறது? சட்டம் எங்க 140 கோடி மக்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இந்த நாடு. இந்த நாட்டுல ஒவ்வொரு நாளும் 1000 பிரச்சனைகள். அதை விட்டு நீங்க தியாகம் பண்றதுக்கு நீங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் இருக்கணும்? நீங்க தியாகம் நல்லா பண்ணுங்க. நாட்டின் எந்த பகுதியில அந்த இடத்துல இருந்தோ கொஞ்சம் சட்டம் ஒதுங்கி ஒழுங்கு போயிருங்க. பாருங்க சார். நாட்டுல வெளிநாடு பயணம் பொறுப்பு வேண்டாமா? கண்ட்ரோல் பண்ண முடியுது. எங்க இருந்தா என்ன இருக்கு? டெல்லியில இருந்தா தான் சட்டம் ஒழுங்கு பார்க்க முடியுமா? கன்னியாகுமரியில இருந்து பார்க்க முடியுமா? அங்க தியானத்திலே பாப்பீங்களா? ஓஹோ, தியானத்துல இருந்து பார்க்க முடியுமா? நான் கேக்குறேன், தியானத்துல இருந்து பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். சிஸ்டம் இஸ் தேர் சார். தியானத்துல இருந்து எப்படி பாப்பீங்க? எப்படி உத்தரவு போடுவீங்க? எனக்கு புரியலையே. தனிப்பட்ட பிரதமருக்கு உரிமை இல்லையாண்ணா? அதனால இது வந்து மக்களை ஏமாற்றுகின்ற, திசை திருப்புகின்ற வேலை. தமிழ்நாட்டு மக்களை காக்க இவர் வரல. அதான் முன்னாலே 2 உதாரணமும் சொன்னேன். டெல்லியில இருக்க போராட்டத்தை பார்க்க அவர் போகல. ஆனால் இன்றைக்கு தியானம் பண்ண வந்திருக்கிறாரு. அதிலும் நான் இப்போது சொல்றேன், பாவம் அமைதி இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கிற அவருக்கு அமைதியை தருவதற்கு அந்த விவேகானந்தரே அவருடைய மனதிற்குள் புகுந்து குறைந்தபட்சம் இந்தியாவில் இருக்கிற எல்லோரையும் ஜாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல் சகோதர சகோதரிகளா பார்க்கின்ற அந்த புத்தியை இவருக்கு உருவாக்கினால் அது கூட மகிழ்ச்சி தான். சரி, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் வரேன் திரு ஸ்ரீம் உங்கள்கிட்ட. திரு மெய்யப்பன், எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? பிரதமர் இந்த நேரத்தில் ஒரு கால்குலேட்டிவா ஒரு பயணம், ஒரு தேர்தல் அரசியல் ஆதாயம் தேடுவது, அல்லது பிரதமர் முன்மாதிரியா இருக்க வேண்டாமா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன இருக்கு, அதுல ஆணையம் கட்டுப்படுத்துவது படத்துல தான் ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டாமாங்கிற கேள்விகளை முன்வைக்கிறேன். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் வந்து இப்போவே அவர்கள் தோல்விகளை